கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. கர்த்தர் தந்த இந்த புதிய நாளுக்காய் கூட அவருக்கு கடமும் சோத்திரமும் மகிமையும் செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். இதோ இந்த ஆடியோ கிளிப்பின் வழியாக கூட உங்கள் அனைவரையும் சந்திக்கவும் அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் தேவன் தருளின இந்த ஈவுக்காக அவருக்கு சோத்திரம் உண்டாகட்டும். மேலும் கூட நம்ம வேதாகமத்தில் உள்ள பெண்களை குறித்து ஆராய்ந்து அவர்களை குறித்து தியானித்து வருகின்ற நாமும் கூட இதுவரையில் 23 பெண்களை குறித்து தியானித்து வந்த நாம் இன்றைய நாளில் கூட 24வது பெண்ணை குறித்து தியானிக்க கடவுள் தந்த இந்த ஈவுக்காக அவருக்கு சோத்திரமும் மகிமையும் உண்டாவதாக. இதுவும் இந்த 24வது பெண்ணாக கூட நம்ம தியானிக்க இருக்கும் பெண்ணின் பெயர் பிரிஸ்கில்லா. இவங்க வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் ஒரு பெண் சீடராக குறிப்பிடப்பட்டுள்ளவர். இவர் தனது கணவர் அக்கிலாவுடன் இணைந்து நற்செய்தி பணியில் தீவிரமாக ஈடுபட்டார். வேதாகமத்தில் இவர்களது பெயர் எப்போதும் இணைந்தே 6 முறை குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. தன் கணவரோடு சேர்ந்து நற்செய்தியில் பரப்புவதில் ஆர்வம் உள்ளவராய் விரைந்து செயல்பட்டு வந்தாங்க தீவிரமாக. இவர்கள் 2 பிரிஸ்கில்லா மற்றும் அவரது கணவரோட பெயர் இணைந்தே 6 முறை குறிப்பிடப்படுகிறது வேதாகமத்தில். இவங்களுடைய முக்கிய பண்பு தொழில் மற்றும் ஊழியம். இவங்க ஒரு கூடாரம் கட்டும் தொழிலை செய்து வந்தார்கள். அந்த தொழிலையும் செய்து கொண்டு கடவுளுடைய நற்செய்தியை பரப்பும் அந்த ஊழியத்தையும் செய்து கொண்டு வந்தார்கள். இன்றைய சூழலில் கூட நாமே ஆராய்ந்து பார்க்கணும். நம்மளோட சாக்கு புக்கில் நம்ம ஊழியம் செய்வதற்கோ இல்லை கடவுளோட வேதத்தை படிப்பதற்கோ அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்குமே நம்மளோட வேலைகளையும் நம்ம அன்றாட்டு வேலைகளையும் அதை வைத்து சாக்கு புக்கு சொல்லி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அவங்க தன்னுடைய வேலையான கூடார வேலையும் பார்த்து கொண்டு கடவுளுடைய நற்செய்தி பரப்பும் வேலையிலும் கணவனும் மனைவியாக ஈடுபட்டு வந்திருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. விருந்தோம்பல். இவர்கள் தங்களுடைய வீட்டையே ஒரு ஜெப வீடாக மாற்றி வரும் விசுவாசிகள் எல்லாருக்குமே தங்கும் இடத்தை கொடுத்து வந்தனர் என்று பார்க்கப்படுகிறது. தங்களுடைய வீட்டையே இவங்க ஒரு ஜெப வீடாக மாற்றிவிட்டார்கள். அவர்கள் மாற்றியது மாற்றம் அல்லாமல் வரும் விசுவாசிகளுக்கும் அங்கே ஒரு இடத்தை கொடுத்து அவங்களே விருந்தோம்பல் செய்து வந்தார்கள் பார்க்க முடிகிறது. இவங்களுடைய போதிக்கும் திறன். சிறந்த பேச்சாளரான பிரிஸ்கில்லா அப்போலோவுக்கு தேவனுடைய மார்க்கத்தை அதிக திட்டமாய் விவரித்து காட்டினார்கள் வேதாகமம் குறிப்பிடுகிறது. மேலும் இவர்கள் வேதாகமத்து அறிவில் மிகவும் சிறந்து விளங்கினார் என்று வேதாகமத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தியாக உள்ளம். பவுலுக்கு ஒரு பிரச்சனை வந்தபோது பவுலோட பிராணனுக்காக தங்களுடைய கருத்தையே கொடுக்கவும் துணிந்தவர்களாக இருந்தார்கள் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த பிரிஸ்கில்லா ஒரு சாதாரண பெண்மணி மட்டுமல்ல, அவர் ஆதி திருச்சபையின் ஒரு தூணாக இருந்திருக்கிறாங்க. பெண்களும் சபையில் போதிக்கலாம், வழி நடத்தலாம் என்பதற்கு இவர் ஒரு சான்றாக விளங்கியிருக்கிறாங்க. இந்த பிரிஸ்கில்லா என்பவர் ஒரு சாதாரண பெண்மணியாக இல்லாமல் ஆதி திருச்சபைக்கே ஒரு தூணாக விளங்கப்பட்டிருக்கிறார். பெண்மணிகளும் சபையில் போதிக்கலாம், மக்களை வழி நடத்தலாம், நற்செய்திகளை பரப்பலாம் என்பதற்கு இவர் ஒரு சான்றாக அமைந்திருப்பதை நம்ம இந்த இடத்துல பார்க்க முடிகிறது. மேலும் இவங்களோட வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய 5 பாடங்களை வச்சு பார்க்கும்போது தம்பதியினரின் ஒருமைப்பாடு பார்க்கும்போது இன்றைக்கு நம்ம கடவுள் நம்மளை கணவனும் மனைவியுமாய் ஒன்று சேர்த்திருப்பார். அந்த திட்டத்தை அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவது மாத்திரமே நம்மளுடைய வேலை. அதை தேவன் நம்மளை குறித்து வைத்திருக்கிற திட்டத்தை அவரிடத்துல நம்ம ஜெபிச்சு தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதே போல தான் இந்த பிரிஸ்கில்லாவும் அக்கிலாவும் அவர்கள் தம்பதிகளாய் ஊழியம் செய்தார்கள். கடவுளுடைய நற்செய்தியை பரப்பினார்கள். அவர்களுடைய விசுவாசிகளாய் இருந்தார்கள். அவங்களோட வீடையே ஒரு ஜெப வீடாக மாற்றி விசுவாசிகளுக்கு இடம் கொடுத்தாங்கன்னு பார்க்க முடிகிறது. அதே போல தான் நம்மளும் இன்றைய நாளில் கூட கணவன் மனைவியுமாய் நம்ம சேர்ந்து இந்த ஊழியத்தை கடவுளோட ஊழியத்தை செய்வது நம்மளோட சந்ததி
சந்ததியினருக்கே ஒரு ஆசீர்வாதமாக மாறும் என்று நம்ம வந்து பார்க்க முடிகிறது. நம்மளுக்கு அந்த ஒரு விசுவாசம் இருக்கணும். இன்று கணவனும் மனைவியாக வந்து நம்ம சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம், கடவுளுடைய திட்டத்தை குறித்து நம்ம என்ன பார்க்குறோம், அவருடைய எழுப்புதலுக்காகவும் அவரோட வார்த்தைகளை நம்ம யார்கிட்டயாவது பகிர்றோமா? ஃபஸ்ட்டு ஒன்றா சேர்ந்து நம்ம வந்து ஒரு குடும்ப ஜெபம் இருக்குதான்றதை நம்ம வந்து நம்மளே நாமே ஆராய்ந்து பார்க்கணும். ஒரு குடும்ப ஜெபமாய் கணவனும் மனைவியாக இன்றைக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? நம்மளோட பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோமா? நம்ம வந்து மற்ற காரியங்களுக்காக கடவுளை வந்து முன்வைத்து அவரை தலைவனாக வைத்து வந்து நம்ம குடும்பத்தை வந்து நம்ம வழி நடத்துகிறோமா என்றதை வந்து நம்ம பார்க்கணும். இந்த பிரிஸ்கிலாவும் அக்கியாவும் அப்படி இருந்ததால் தான் அவங்க அநேக விதத்தில் வந்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருந்தாங்க. அவங்க ஒரு கடவுளோட சீடர்களாக மட்டும் அல்லாமல் ஊழியம் செய்தது நிமித்தம் அவங்களை குறித்து இன்றும் நம்ம பேசும்படியாய் கடவுள் அவங்களை வைத்திருக்கிறார். இரண்டாவதாக, வேலையும் ஊழியமும் சமநிலை. நான் குறித்த நம்ம பார்த்தவாறு வேலையும் ஊழியமும் சமநிலையாக இருக்க வேண்டும். நம்ம கடவுளுக்கு தர நேரத்தில் எந்த ஒரு எக்ஸ்கியூஸோ எந்த ஒரு சாக்கு போக்கோ வந்து சொல்லக்கூடாது. நம்ம கஷ்டப்படுறோம் தான், நம்ம கஷ்டப்பட்டு உழைக்கிறோம், நாம் பாடுபட்டு உழைக்கிறோம், ஒரு நாளெல்லாம் உழைக்கிறோம். ஆனால் நம்ம உலகத்தரமான காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாம் தேவனுக்கு என்ன கொடுக்குறோம்? உலகத்தரமான காரியத்துக்காக ஓடுறோம், பாடுபடுறோம், கஷ்டப்படுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் ஒரு அதிகாரம் வேத வசனத்தை ஒரு நாளைக்கு வாசிக்கவும் அவர்கிட்ட உட்கார்ந்து ஜெபிக்கவும் வந்து நம்மளுக்கு முடிய மாட்டேங்குது. ஏன்? உலகத்தரமான வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுக்குற நாம் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. அது வந்து கடவுளை எவ்வளவாய் அவர் மனதை வந்து வேதனைப்படுத்தும் என்பதை நம்ம வந்து புரிந்து கொள்வதே கிடையாது. அவரிடத்துல வந்து முட்டி போட்டு ஜெபிக்கணும். நம்மளோட நாளின் தொடக்கத்தில் நம்ம யூஸ்வலாக எழுந்துக்கிற டைமோட கொஞ்சம் முன்னாடி எழுந்து அவருடைய வார்த்தைகளை படித்து அவரிடத்துல கொஞ்ச நேரம் ஜெபத்தின் மூலம் பேசிவிட்டு நம்ம அந்த நாளை வந்து கடந்து போகும்போது அது மிகுந்த ஒரு ஆசீர்வாதமான நாளாய் மாற்றப்படும். அவர் நம்மளோடு இருந்து நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு தேவன் ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்து உணர்த்துவார். அந்த ஒரு பழக்கத்தை வந்து நம்ம வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம கற்றுக்கொண்டால்தான் நம்மளோட சந்ததியினர் வந்து அதை பின்பற்றுவாங்க. நம்மளே வந்து செய்யலைன்னும் போது நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம எங்கேருந்து சொல்கிறது? நம்ம வந்து நிச்சயமாய் வந்து அதை ஒரு டெய்லி ருட்டீனாகவே அதை நம்ம வாழ்க்கையில் நமக்கு வந்து அது செயலில் வர தொடங்கி விடணும். நம்ம வந்து ஜெபிக்கிறதையும் கடவுளோட வசனத்தை படிப்பதிலையும் வந்து சாக்கு போக்கு சொல்லி நான் வேலைக்கு போகிறேன், என்னால் முடியல, எனக்கு டயர்டாக இருக்குது, எனக்கு கஷ்டமாக இருக்குது, நேரம் இல்லை இப்படிலாம் சொல்லியிருந்தோன்னா கடவுள் நமக்கு ஒரு தேவைன்னு வரும்போது நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்துருவார். எனக்கும் நேரம் இல்லை, நானும் பிஸியாக இருக்கேன்னு கடவுள் நம்மளுக்கு வாழ்க்கையில் சொல்லிட்டாருன்னா நம்மளோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்கள். அதை யோசித்தாலே நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம உள்ளத்தில் பயம் வரும். அந்த பயத்தின் மூலமாக கடவுளிடத்தில் நம்ம அவரிடத்துல அன்பாய் அவருக்கான நேரத்தை நம்ம செலவிட ஆரம்பித்தோம்னா நம்ம வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களுக்கு தடைப்படாமல் வந்து சேரும். நம்ம வந்து தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்று, அவருக்கான நேரம் நம்ம கொடுக்கணும். அதன் மூலம் அவருக்கு நம்ம அன்பு செலுத்தணும்னாலே போதும். தேவன் மீது அனைத்தையும் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்மக்கிட்ட பணம் பொருள் எல்லாம் எதிர்பார்க்கல. அவருக்கான நேரத்தை நம்ம கொடுக்கணும்னு எதிர்பார்க்குறாரு. அந்த ஒரு காரியத்தை நம்ம கொடுத்தாலே தேவன் நம்மளை அநேகத்தில் ஆசீர்வதிப்பார். மற்றவர்களை வளர்த்தெடுத்தல். இவங்க வந்து தனக்கு வந்து இந்த பிரிஸ்கிலாவுக்கு வேதத்தில் உள்ள ஞானம் மிக சிறந்ததாக இருந்தது. அதை தனக்குள்ள மாத்திரம் வைத்து கொள்ளாமல் பிறரிடத்திலும் பகிர்ந்து கொண்டார். பிறரையும் அதன் மூலம் வளர்த்தெடுத்தார்னு நம்மளால் பார்க்க முடிகிறது. இன்றைக்கும் நமக்கு வந்து நம்மளுக்கு வேதாகமத்தில் நிறைய காரியங்கள் தெரிந்திருக்கலாம். அதை வைத்து மற்றவங்க தெரியாதவங்க பலருக்கு நம்ம சொல்லித் தருவதன் மூலமாக தெரியாத பலருக்கு வந்து இயேசுவை அறிமுகப்படுத்துவது மூலமாய் வந்து அநேக விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாய் வைக்கப்படுவோம். மற்றவர்களுடைய வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருப்பது எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம்ன்றதை நம்ம உணரணும். நம்மளுக்கு தெரிந்த காரியத்தை மற்றவர்களிடத்தில் பகிர்வதன் மூலம் அவங்க வாழ்க்கை நிச்சயமாக ஆசீர்வதிக்கப்படும். அப்பொழுது நம்மளோட வாழ்க்கையும் நிச்சயமாக ஒரு ஆசீர்வாதமான வாழ்க்கையாய் மாற்றப்படும்.
அடுத்ததாக பார்த்தோன்னா தியாகம் நிறைந்த விருந்தோம்பல். இவங்க வந்து தியாகம் நிறைந்த விருந்தோம்பல்னா தன்னுடைய வீடையே வந்து இவங்க வந்து ஒரு ஜெப வீடாய் மாற்றி அந்த ஜெப வீட்டில் வந்து அநேக விசுவாசிகள் வந்து இவங்களை விருந்தோம்பல் பண்ணினார்கள்னு பார்க்க முடியுது. அவ்வளோ அதற்கு எல்லாமே காரணம் வந்து அவங்க தேவன் மீது வைத்த அந்த அளவு கடந்த அன்பு, அவர் மீது வைத்த அந்த விசுவாசம், அவருக்காக அந்த ஊழியம் செய்யணுன்ற அவங்களுக்கு இருந்த வாஞ்சி நிமித்தமாக தான் தன்னோட வீடையே ஜெப வீடாக மாற்றி அவங்களுக்கு அநேக விசுவாசிகள் வந்து தங்கும் ஒரு விருந்தோம்பல் செய்யக்கூடிய அந்த நிலை அவங்களிடத்துல காணப்பட்டது. கற்றலில் ஆர்வம் மற்றும் வேத அறிவு. கற்றலில் ஞானம். நம்ம வந்து ஒரு விஷயம் கற்றுக்கணும்னு நினச்சாதான் வந்து அதை வந்து கற்றுக்க முடியும். அதே போல் இன்றைய நாளில் வந்து நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறது எல்லாமே உலகத்தரமான காரியத்தில் தான். நம்ம பிள்ளைகளுக்கும் நம்ம சொல்கிறது என்னன்னா, ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், கிளாஸ் ஃபஸ்ட் எடுக்கணும், ஸ்கூல் ஃபஸ்ட் எடுக்கணும், ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், எல்லாமே எடுக்கணும். ஆனால் வேதத்தோட நாலேஜில் ஜீரோ. வேதம் படிக்கிறதுக்கு நம்ம யாரும் சொல்லிக் கொடுக்கறதில்ல. வேதத்தில் வந்து ஃபஸ்ட்டு வரணும், வேதத்தில் அறிவு வந்து சிறந்ததாக இருக்கணும். சாலமோனுக்கு இருந்த ஞானத்தில் வந்து அப்பா எனக்கு கொடுங்கன்னு நம்ம எக்ஸாம் டைமில் தான் கேட்குறோமே தவிர வேதத்தை படிக்கும் போது அதை நம்ம கேட்கறது கிடையாது. வேதத்தை படிக்கும் போது அப்பா சாலமோனுக்கு அளித்த ஞானத்தை எனக்கு கொடுங்க, அந்த ஞானத்தினால நீ உங்களோட வார்த்தைகளை புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை எனக்கு கொடுங்கன்னு நம்ம என்னைக்காவது ஜெபிக்கிறோமா? என்னைக்காவது நம்ம பிள்ளைகளுக்கு அதை சொல்லிக் கொடுக்குறோமா? இல்லை. இதுதான் வந்து நம்ம உலகத்தரமான காரியங்களுக்கு மாத்திரம் முக்கியத்துவம் கொடுத்து என் பையனை வந்து டாக்டர் ஆக்கணும், என்ஜினியர் ஆக்கணுமே, லாயர் ஆக்கணும்னு நினைக்கிற நாம் ஒரு நாளும் வேதத்தில் சிறந்தவளாக என் பிள்ளையை மாற்றணும்னு நம்ம நினைக்கிறது கிடையாது. அப்படி நம்ம நினச்சாதான் நம்மளோட பிள்ளைகள் அந்த வேதத்தை வந்து வாசிக்க நம்ம முதல்ல வாசிக்கணும். நம்ம வாசித்து நம்ம கற்றுக்கொண்டால் தான் நம்மளோட பிள்ளைகளுக்கு நம்ம அதை கற்றுக்கொண்டுக்க முடியும். சந்ததியினருக்கு வந்து அதை வந்து தலைமுறையாக வந்து அந்த ஒரு ஆசீர்வாதத்தை நம்மளால் தர முடியும். வேதத்தை வாசிக்க ஆரம்பிக்கணும், தியானிக்க ஆரம்பிக்கணும். அதில் உள்ள வார்த்தைகள் என்ன நம்மக்கிட்ட சொல்ல வருது அப்படின்ற ஞானம் நம்மளுக்கு வேணும்னா அது கடவுளால் மாத்திரம் தர முடியும். உலகத்தரமான ஞானத்தினால அல்ல. உலகத்தரமாக நீங்கள் பிஹெச்டியாக முடிச்சினாலும் அந்த ஞானத்தினால ஒன்றுமே புரியாது. கடவுள் ஆவிக்குரிய ஞானத்தை நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதை உணர முடியும். நம்மளால் அதை வந்து தியானிக்க முடியும். நம்மளால் அதை புரிந்து கொள்ள முடியும். ஆவிக்குரிய ஞானம் வேணும்னு நம்ம கடவுள்கிட்ட கேட்கணும். சாலமோனுக்கு அளித்த ஞானத்தை நம்மளுக்கு தரணும்னு கடவுள்கிட்ட கேட்கணும். அந்த ஆவிக்குரிய ஞானம் நமக்குள்ளே இருக்கும்போது தான் வேதத்தை நம்மளுக்கு புரிந்து பிரிஸ்கிலா போல வேதத்தில் சிறந்த அறிவுள்ளவர்களாய் நம்மளால் மாற முடியும். அதன் மூலம் மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம ஆசீர்வாதமாக இருக்கப்பட முடியும். அந்த வேத அறிவு வேணும்னு நம்ம கேட்கணும். உலகத்தரமான அறிவு வேணும்னு எவ்வளவோ நாள் கேட்குறோம். அது வந்து உலகத்தரமானுக்கு தேவை தான், கற்றுக்கொள்ளலாம், ஓகே. ஆனால் அதை விட முக்கியம் வேதத்தில் ஞானமாக இருப்பது, வேதத்தை படித்து உணர்ந்து கொள்வது, கடவுளோட வார்த்தைகளை வந்து நம்ம மனதில் வாங்கி அதன்படி செயல்படுவது. நம்ம உலகத்தரமான காட்டுற இன்ட்ரெஸ்ட்டை வந்து கடவுள் மீதும் நம்ம காமிக்கணுன்றதை தான் கடவுள் உணர்த்துறாரு. அவரோட வார்த்தைகளும் அவ்விதமாய் நம்ம வந்து ஒரு ஞானமாய் ஒரு அறிவாய் நம்ம பற்றி கொள்ளணுன்றதை தேவன் விரும்புகிறாரு. இன்றைய நாளில் பிரிஸ்கிலாவின் வாழ்க்கையிலேருந்து தேவன் நம்மளுக்கு சொல்ல வர காரியங்கள் இதுதான். நம்ம வேதத்தில் ஞானம் உள்ளவர்களாக இருக்கணும், வேதத்தில் அறிவுள்ளவர்களாக இருக்கணும். அதன் மூலம் மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம இயேசுவை வந்து வெளிப்படுத்தி இயேசுபாவை வந்து நம்ம அறிமுகப்படுத்தி அவர்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் வர நம்ம காரணர்களாக இருக்கணும். நம்ம விருந்தோம்பல் பண்ணணும். நம்ம வீடுகள் வந்து ஜெபிக்கிற வீடுகளாய் மாறணும். நம்ம வீடுகள் வந்து துதிக்கிற வீடுகளாய் மாற்றப்படணும். நம்மளோட வீடுகளை வந்து துதியின் சத்தம் கேட்கப்படணும். ஜெபிக்கிற ஜெப வீராங்கனைகளை இருக்கிற வீடுகளாய் மாற்றப்படணும். அப்படி ஒரு வீடாய் வந்து மாற்ற கடவுள் வந்து நம்மளை அழைக்கிறார். இதன் மூலம் வந்து மற்றவர்களை வளர்த்தெடுக்க முடியும். மற்றவர்கள் வாழ்க்கையில் நம்ம வந்து நிறைந்த ஆசீர்வாதத்தை வந்து வர வைக்க பண்ண முடியும். இன்று நம்ம பிரிஸ்கிலாவின் வாழ்க்கையிலேருந்து கற்றுக்கொள்ளும்படியாய் தேவன் நம்மளுக்கு உணர்த்த காரியம் ஒன்று தான். அவரோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்து நம்ம வளரணும். அதற்கான வாஞ்சி நமக்கு தேவை. உலகத்தரமான காரியங்களுக்கு நம்ம எவ்வளவாய் வாஞ்சியாக இருக்கிறோம், எவ்வளவாய் வந்து அதில் கவனமாக இருக்கிற நாம் கடவுளோட வாழ்க்கையில் வந்து கடவுளோட ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்ம ஏன் கவனம் இல்லாமல் போகிறோம்? அதை குறித்து எவ்வளோ
எவ்வளோவாய் கடவுள் வெசனப்படுவார் என்பதை நம்ம உணர்றதே கிடையாது. அதை நம்ம உணர்ந்தோனாலே கடவுள் இடத்துல நம்ம ஆட்டோமேட்டிக்காக அன்பு கூற ஆரம்பிச்சிடுவோம். அவர் எவ்வளோ வெசனப்படுவார். நம்ம உலகத்தரமான காரியங்களுக்கு கொடுக்குற முக்கியத்தில் ஒரு 10% கூட நம்ம தேவனுக்காக கொடுப்பதில்லை, அவரோட வார்த்தைக்காக கொடுப்பதில்லை, அவர் இடத்துல ஸ்பெண்ட் பண்ணுற நேரத்துக்காக நம்ம கொடுப்பதில்லை. 8 மணி நேரம் 10 மணி நேரம் உலகத்தரமான தேவைக்காக ஓடுற நாம அதில் 1 மணி நேரம் கூட தேவனுக்காக செலவிடுவது இல்லை என்பது எவ்வளோ ஒரு வேதனைக்குரிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. அந்த ஒரு காரியத்தை நம்ம யோசிக்கும் போது தேவன் நம்மளுக்கு உணர்த்துவது அதுதான். தேவன் நம்மளிடத்துல கேட்பது ஒன்றே ஒன்று தான். கடவுள் நம்மளிடத்தில் கேட்பது என்னது? அவருடைய நேரம், அவருக்கான நேரம், அவருக்கான அன்பு. இதை மாத்திரம் தான் கேட்குறாரு. நம்ம அன்பு வைக்கிறவங்க மேலே நம்ம கேட்கறது இல்லையா? நம்ம அன்பு வைக்கிறவங்க கிட்ட நம்ம கேட்பது இல்லையா? நம்ம கணவன்கிட்டயோ இல்லை நம்ம மனைவிக்கிட்டேயோ நம்ம என்ன கேட்குறோம்? ஐயோ, எனக்காக ஒரு நேரம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டிங்களா? என் கூட கொஞ்சம் பேச மாட்டிங்களா? என்கிட்ட கொஞ்சம் அன்பாக நடந்துக்க மாட்டிங்களா? அப்படி நம்ம உலகத்தரமாக இருக்கிற உறவுகள்கிட்டயே நம்ம இப்படி கேட்கும் போது அனைத்திலும் நம்மளை படைத்த தேவன் நம்மளுக்கு அப்பாவாய் அம்மாவாய் நம்மளுக்கு ஒரு தகைப்பனாய் மேய்ப்பனாய் இருக்கும். நம்ம தேவன் நம்ம இடத்துல என்ன நம்ம கேட்க மாட்டாரா? எதிர்பார்க்க மாட்டாரா? ஒரு நிரந்தரமான உறவை கொண்டுள்ளவர் நம்ம இடத்துல கேட்க மாட்டாரா? எவ்வளவாய் நம்மளை ஆசீர்வதித்து வைத்திருக்கிறார், எவ்வளவாய் நம்மளை கண்ணும் கருத்துமாய் அவருடைய இமை பொழுதுல அவருடைய இமையில நம்மளை தொடுபவர்கள் என் கண்மணியை தொடுகிறான், உன்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான் என்று உரைத்த தேவன் அவருடைய உன்னதமான சிறகுகளின் கீழே நம்மளை வைத்து பாதுகாக்கிறாரே. அவர் அப்போ நம்மளுக்காக எவ்வளோ கேட்பார். அவர் நம்மளுக்காக எவ்வளோ ஒரு நேரத்தை எதிர்பார்ப்பார். அவர்கிட்ட நம்ம பேசணும், அவரோட வார்த்தைகளை நம்ம படிக்கணும், தியானிக்கணும்னு எதிர்பார்க்க மாட்டாரா? அதை நம்ம ஏன் செய்வதில்லை என்று நம்மளே நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இன்றைய நாளில் கடவுள் உணர்த்துவது அதுதான். பிரிஸ்கிலாவை போல வேதத்தில் ஞானமுள்ளவர்களாய் ஒரு தம்பதியினர் சேர்ந்து அவருடைய ஊழியத்தை செய்ய நம்ம தயாராக இருக்கிறோமா என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்த்து நம்மளை நாமே சேஞ்ச் பண்ணிப்போம். நம்மளை நாமே எந்த இடத்துல நம்ம மாறணுமோ அந்த இடத்துல மாறி தேவனுக்காக நேரத்தை செலவிட கற்றுக்கொள்வோம். இன்றைய நாள் ஒரு குடும்ப ஜெபத்தை ஆரம்பிங்க, தேவனுக்காக நேரத்தை ஒதுக்குங்க. கடவுள் அதை மாத்திரம் தான் எதிர்பார்க்குறார். நாளில் கூட நம்ம அதை குறித்து இன்னும் மேலும் தியானித்து உங்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாய் தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஜெபிப்போம். நேற்றும் இன்றும் மாறாத நல்ல தகப்பனே, அப்பா இதோ இந்த நல்ல வேலைக்காய் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒவ்வொரு காலை பொழுதும் உங்களுடைய கிருபை புதிதாக இருந்து எங்களை வழிநடத்தும் கிருபைக்காகவும் தயவுக்காகவும் நன்றி அப்பா. நன்றி தகப்பனே. அப்பா இதோ நீர் கொடுத்த இந்த நாளில் கூட அப்பா நீர் எங்களுக்காக எவ்வளவாய் செய்கிறீர். ஆனால் நாங்கள் உங்களுக்காக அப்பா நேரத்தை கூட ஒதுக்காமல் எவ்வளோ நாள் உங்களை காயப்பட்டு கஷ்டப்படுத்தி இருக்கிறோம் அப்பா. எங்களை தயவாய் மன்னித்தருளுங்கப்பா, எங்களை தயவாய் மன்னித்தருளுங்க தெய்வமே. அப்பா இந்த ஒரு விஷயம் எங்களை கண்ணோக்கி பாருங்க அப்பா. எங்களால் நீங்கள் எவ்வளோ வெசனப்பட்டிருக்க கூடும் அப்பா. அப்பா சாரி டாடி, சாரி அப்பா, சாரி தகப்பனே. அப்பா ராஜா, உங்களுக்காக நாங்கள் நேரம் செலவிடவும் அப்பா, உங்களுடைய வார்த்தையை பகிரவும் அப்பா, உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து படிக்கவும் அப்பா, உங்களிடத்துல அப்பா ஜெபத்தின் வழியாக பேசவும் உண்மை நாங்கள் துதித்து ஆராதிக்கவும் எங்களுக்கு கற்றுக் கொடுங்க அப்பா. எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. அந்த நேரத்தை நாங்கள் செலவிடும் ஞானத்தை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுக்கு ஆவிக்குரிய ஞானத்தை நீர் கட்டளையிடுங்கப்பா. இதோ ராஜா இந்த பிரிஸ்கிலா அகிலா போல அப்பா கடவுளும் மனைவியாக அப்பா அவர் அவங்க அப்பா உம்முடைய நற்செய்திகளை பரப்பதில் மிகவும் ஆர்வமுள்ளவர்களாக இருந்தார்கள் பார்க்கணுமே ராஜா. அதே போல நாங்களும் அப்பா உம்முடைய வார்த்தையை உம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர ஆர்வமுள்ளவர்களாய் வாஞ்ச உள்ளவர்களாய் இருக்க கிருபை பாராட்டுங்க. அதன் மூலம் மற்றவர்களுக்கு உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பகிரவும் அப்பா. அதன் மூலம் அவங்களோட வாழ்க்கையில் அப்பா ஆசீர்வாதம் தங்க நாங்கள் ஒரு காரணகர்த்தாவாக இருக்க எங்களை நீர் பயன்படுத்துங்க. எங்களை கொண்டு நீர் வைத்திருக்கிற திட்டம் அப்பா என்ன என்பதை நாங்கள் உணர்ந்து நடக்க அந்த ஆவிக்குரிய ஞானத்தினால் எங்களை நிரப்பி அருளுங்க. எங்களை பயன்படுத்துங்க அப்பா. எங்களோட வீடுகள் ஜெப வீடுகளாய் மாற்றப்படட்டும். எங்கள் வீடுகள் முழுவதும் அப்பா உம்முடைய துதி சத்தம் கேட்கப்படட்டும் அப்பா. உமக்கான நேரத்தை அப்பா நாங்கள் வைத்து கொள்ளாத வண்ணம் உமக்கான நேரத்தை நாங்கள் உமக்கு கொடுக்க அப்பா எங்களுக்கு நீர்
நீர் அப்பா ஸ்லாக்கியத்தை தந்து அப்பா எங்களுக்கு நீர் ஞானத்தை தந்து அந்த வாஞ்சியை தந்து எங்களை நீர் வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா மந்தையிலிருந்து ஒரு ஆடு தொலைந்து போனாலும் என் தேவன் அதை தூக்கியும் தோல் மேலும் உள்ள உங்களோட மார்போடும் சாய்த்து வைத்திருக்கிறீரப்பா. அந்த மார்போடு சாய்த்திருக்கிற ஆடு போல எங்களை மாற்றி அருளுங்கப்பா. நாங்கள் உம்மை விட்டு விலகி போகாத வண்ணம் நீர் கொடுத்த நேரத்தை உமக்காக நாங்கள் கொடுக்க அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. அதற்கான ஞானத்தை நீர் எங்களுக்கு தந்து எங்களை விசேஷ விதமாய் நடத்த வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம். இன்றைய நாளில் கூட இந்த பிரிஸ்கிலாவை பற்றி நாங்கள் அப்பா தியானித்ததற்காய் சோத்திரம். அதன் மூலம் நீர் எங்களோட பேசின வார்த்தைகளுக்காய் சோத்திரம். அவர்களைப் போல நாங்கள் வேதத்தில் ஞானமுள்ளவர்களாய் வேதத்தில் மிக அறிவுள்ளவர்களாய் மாற்றப்பட எங்களுக்கு நீர் ஞானத்தை தந்து வழிநடத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அவர்களைப் போல தம்பதிகளாய் அவர்கள் செய்த ஊழியத்தை போல நாங்களும் உம்முடைய ஊழியத்தில் செய்வதில் வாஞ்சி உள்ளவர்களாய் இருக்க எங்களுக்கு அப்பா நீர் கிருபை பாராட்டுங்க. இந்த நாள் முழுவதிலும் எங்களை நாங்களே தியானித்து எங்களை நாங்களே ஆராய்ந்து நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் மாற்றிக்கொள்ள வேண்டிய காரியத்தை நீர் எங்களுக்கு போதி தரல வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். எங்களோடு இருந்த வழிநடத்துங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. என் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் என் ஜீவனால தகப்பனே. ஆமென்.